வணக்கம் தமிழக மக்களே. 8/6/2026 இன்றைய முக்கிய தகவல். அரசியல் தீபாவளி அரசியல் பார்வையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் மிக அதிமுக்கியமான ஒரு பதிவு. ஒரு முக்கிய நாளேடுகளில் முதன்மை செய்தியாக வந்துள்ளது. அது தமிழகத்தில் உள்ள 50 முக்கிய கோயில் ஸ்தலங்களில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கடவுளை தரிசிக்க வேண்டும். அது மாங்காடு, அதாவது சென்னையில் உள்ள மாங்காடு கோவிலில் சோதனை முறையில் ஓரிரு நாளில் அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம். ஆண்டவனை தரிசிக்க ஆன்லைனில் புக் பண்ணி தான் ஆண்டவனை தரிசிக்கக்கூடிய நிலை தற்காலத்தில் ஏற்பட்டுள்ளது. இது ஆந்திராவில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக இந்த முறை நடைமுறையில் உள்ளது. அது சில காலகட்டங்களிலே அது இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மாற்றங்களை கொண்டு வந்து இந்த ஆன்லைன் மூலம் ஒருவர் பதிவு செய்து ஆண்டவனை தரிசிக்கும் செயல் என்பது ஒரு தவறான விஷயம். இன்றைக்கு திருப்பதி தேவஸ்தானத்தில் எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது என்பதை முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஒருவர் தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு முதல்ல அந்த அளவுக்கு நம்மளுடைய மனிதனுக்கு எளிமையான காரியமா என்று கேட்டால் எல்லோருக்கும் எளிமையான காரியம் இல்லை. எல்லா ஸ்தலங்களிலும் கோயிலில், அதாவது தமிழ்நாட்டில் மிக முக்கியம் வாய்ந்த கோயில்களில் ஆன்லைன் பதிவுகள் 50 கோயிலில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து தரிசனம் செய்யும் முறை அமுல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த தமிழக அரசு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. அதாவது தமிழக மக்கள் எதிர்பார்த்த மிக முக்கியமான மாற்றம் 50 கோயிலில் ஆன்லைன் மூலம் தரிசனம் செய்வதற்கு அரசு ஆலோசனை செய்து வருகிறது என்பது தான் மிக மிக அவசியமான ஒன்று. ஆண்டவனை தரிசனம் செய்வதற்கு கூட ஆன்லைனில் புக்கிங் செய்து தான் பண்ணணும். ஒரு ஆண்டவனை நம்ம ஏன் போயிட்டு கோயிலில் தரிசனம் செய்ய வேண்டும்? எதற்கு தரிசனம் செய்கிறோம்? அப்படி என்ற பல்வேறு நோக்கங்களில் இன்றைக்கி ஆண்டவனை தரிசிக்கக்கூட ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் தரிசனம் செய்ய வேண்டும். இது என்ன கேட்டால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் செய்கிறோம். இந்த 50 கோயில்களில் நீங்கள் ஆன்லைன் மூலம் வர்த்தகம், எத்தனை பேர் ஆன்லைனில் வர்த்தகம் பண்ண முடியும்? எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? எத்தனை பேர் படித்தவர்கள் கூட புரியாத நிலைகள். இது மூலம் எவ்வளோ குளறுபடிகள் ஏற்படும். இதனால் மக்கள் கூட்டம் தான் அதிகரிக்குமே தவிர மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காது. ஒவ்வொரு கோயிலும், அதாவது தெய்வம் கடவுள் என்பது யாருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. ஒரு மனிதன், அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு மனதில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை, மனதில் ஏற்பட்டுள்ள அதிருப்திகளை கடவுளிடம் முறையிடுவது வழக்கம். கடவுளுடைய சன்னிதானத்திற்கு அவன் சென்று மனதார அவனை நினைத்து வந்தாலே ஒரு மிகப்பெரிய பாரம் அவன் மனதை விட்டு போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள மனிதனை தற்போது ஆண்டவனை தரிசிக்கக்கூட ஆன்லைனில் புக்கிங் செஞ்சால் தான் உள்ளே அனுமதிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு கேலிக்கூத்தான விஷயம். இந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு எல்லா தேவாலயங்களையும், அதாவது கிறிஸ்தவ மத தேவாலயங்களுக்கு விரிவாக்கம் செய்யுமா? அதேபோல் பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய மதத்தில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு விரிவாக்கம் செய்யுமா? இது என்னுடைய கேள்வி. ஆகவே ஆண்டவனை தரிசிக்க மக்கள் நினைத்த போதெல்லாம், எந்த தருணத்தில் நினைக்கிறார்களோ அந்த தருணத்தில் ஆண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும். இதற்கு ஆன்லைன் புக்கிங் அவசியம் இல்லை. ஆன்லைனில் பதிவு செய்வது முக்கியமல்ல. ஆண்டவனை தரிசனம் செய்வதற்கு எந்த நேரமும் கால நேரங்கள் தடை இல்லை. கோயிலில் விதிமுறைகள் உள்ளது. அதாவது காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரைக்கும்
மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் ஆண்டவனை தரிசனம் செய்யலாம். பிற நேரங்களில் இரவுகளிலே நடை சாற்றப்பட்டிருக்கும். இது நம்மளுடைய இந்து சமுதாயத்தின் தர்மம், இந்து சமுதாயத்தின் அறநிலையின் துறை கட்டுப்பாட்டில் வழிகாட்டுதல். இது இப்படி இருக்கும்போது இவர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தான் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு தவறான விஷயம். ஆகவே இந்த அரசு இந்த முடிவை கைவிட வேண்டும். எல்லா கோயிலிலும் மக்கள் கூட்டம் வரதான் செய்வார். அதுக்கு காரணம் என்ன? அது மக்கள் முதல்ல அரசு கோயில் குளங்களில் அதிகமாக கூட்டம் கூடுவதற்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட இந்த கலாச்சாரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளில் தான் இது அதிகமாக நடைமுறையில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் எந்த டிக்கெட் கூட அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. விஐபி தரிசனம், அதுக்கப்புறம் கட்டண தரிசனம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, அந்த கோயிலுக்கு நிர்வாகத்தில் அந்த கோயிலை மேம்படுத்துவதற்கும் அந்த கோயிலை சுத்தப்படுத்துவதற்கும் அந்த கோயிலில் வேலை செய்பவர்களுக்கும் அந்த பணம் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படை நோக்கத்தில் அது செய்யப்பட்டது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக உள்ளது என்பதெல்லாம் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தான் தெரியும். ஆன போதிலும் ஒரு மனிதன் கடவுளை தரிசிக்க வர வேண்டுமென்றால் ஆன்லைனில் புக்கிங் செஞ்சு தான் வரணும்னா அது மிகப்பெரிய மனித வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் அறிவிப்பாகும். ஆகவே மக்கள் கடவுளை தரிசிப்பதற்கு எவ்வளவு எளிமையாக தரிசிக்கலாம், எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அதை எப்படி கட்டுப்படுத்தி எப்படி ஒழுங்குபடுத்தி அவர்களை தரிசனம் செய்து அவருடைய மன நிம்மதியாக கடவுளை தரிசனம் செய்வதற்கு என்ன வழிவகை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அரசு ஆலோசிக்க வேண்டும். அந்த மக்கள் கூடும் கோயில்களிலே கால வரையற்ற தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்தாலே இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும். அதேபோல் விஐபி தரிசனத்தை, அதாவது முதல் மந்திரி முதல் அரசு துறையில் உள்ள அனைத்து அன்பர்களும் தரிசனங்களையும் அதிகப்படியாக ரத்து செய்ய வேண்டும். அதேபோல் கால நேரம் அதாவது பூஜை நேரம் தவிர அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை நேரம், அந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களை கடவுளை தரிசிக்க இந்த கோயில் விதிமுறைகளை தளர்த்தி கோயில் பூசாரிகள், கோயில் நிர்வாகிகள், இந்த அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் எல்லாமே எந்த நேரமும் இந்த காலை 6 மணி முதல் 4:30 மணி முதலோ மாலை 8 மணி முதலோ இந்த பூஜை வேலையை முடிய தவிர மற்ற நேரங்களிலே மக்களை இலவசமாக, எந்த முன்பதிவு இல்லாமல் மக்களை இலவசமாக தரிசனம் செய்ய அனுமதித்தால் கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என்பது என்னுடைய அரசியல் பார்வை. என்ன மக்களே, சிந்தியுங்கள். நான் சொல்ல வந்தது மிக மிக முக்கியமான நிறைய வார்த்தைகள் உள்ளது. ஆன போதிலும் இங்கே சொல்ல வரப்பொழுது பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு இடர்பாடுகள், சொல்ல 1000 வார்த்தைகள் உண்டு. ஆனால் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். ஆகவே இந்த ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கடவுளை தரிசனம் செய்வதற்கு இந்த அரசாணை வெளியிட்டால் அதே அரசாணையை தர்காவுக்கு இந்த அரசு, அதாவது பள்ளிவாசல்களுக்கு இந்த அரசு அறிவிப்பை வெளியிடுமா? அதேபோல் தேவாலயங்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிடுமா என்ற கேள்வி நான் எழுப்புகிறேன். மேலும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு இது மிக மிக மக்கள், அதாவது கடவுள் மட்டும்தான் காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த கடவுளை நோக்கி செல்வதற்கு காரணம் என்ன? அப்போ நாட்டில் பசி இருக்கிறது, பட்டினி இருக்கிறது, பொருளாதார வேலை வாய்ப்புகள் இல்லை, நோய் நொடிகள் அதிகரித்து உள்ளது, மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே மகிழ்ச்சியோடு வாழ முடியவில்லை. கடவுளே, நான் என்ன செய்வது? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. தவறான அரசுகள், இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் நாட்டை சித்திரவதை செய்கிறார்கள். நாட்டில் வாழும் மக்களை கவனிப்பது இல்லை. இலவசங்களை கொடுத்து எங்களை ஏமாற்றுகிறார்கள். எங்களுக்கு நல்ல கல்வி இல்லை, நல்ல சுகாதார மருத்துவமனைகள் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையை
உயர்த்த யாரும் இல்லை, உங்களை விட்டால் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனப்போக்கில் மன சிந்தனையில் மக்கள் இறைவனிடம் சரணடைங்க. அரசா சரணடைகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட ஓட்டு போடும் மக்கள் கடவுளை தேடி போவதை விட இங்கே கடவுளுக்கே ஆணை போடக்கூடிய அரசு தான் நம்ம மக்கள்லாம் எதிர்த்து போட வேண்டும். மக்கள் கோயிலை தேடுவது வீட்டிலிருந்து கூட தேடலாம். ஆனால் மக்கள் அனைவரும் உங்கள் குறையை போக்க வேண்டும். உங்கள் குறை யார்கிட்டமே இருக்கிறது? பொருளாதாரத்தை கடவுளாக நிர்ணயிக்கிறார், பணத்தை கடவுளாக கண்டுபிடித்தார், அதேபோல் கஷ்டத்தை கடவுளாக கொடுக்கிறார். எதுவுமே கடவுள் கொடுப்பதில்லை. கடவுள் பார்வையில் உலகத்தை படைத்தார், மனிதனை படைத்தார். சமமாக இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் என்று அவர் இந்த உலகத்தை படைத்து நமக்கு பரிசளித்தார். ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலைக்கு ஏற்ப, மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப, மனிதனுடைய தேடலுக்கு ஏற்ப இங்கு வாழ்வியல் மாற்றி அமைக்கப்படுகிறது. வலுத்தவன் இங்கே எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டு பிற வலுவில்லாதவனை நசுக்கி இங்கே அவன் மீது சவாரி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். அப்போது அரசு சரியில்லை. இன்றைக்கு தமிழகத்திலே பல மக்கள் கஷ்டப்படுவதற்கு, இன்னும் ஏழ்மை நிலை நீடிப்பதற்கும், இலவசங்களை எண்ணி கையேந்தி நிலையில் இருப்பதற்கும் அரசு அதை கடவுளாக சொன்னார். நீ கேஸுக்கு இயங்க வேண்டும், வேலைக்கு இயங்க வேண்டும், கடவுளாக நமக்கு கொடுத்து நீ இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று. அதெல்லாம் இல்லை. கடவுளுடைய பார்வையிலே அனைத்து மக்களும் ஒன்றுதான். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசிடம் முறையிடுவதை விட கடவுளிடம் முறையிட்டால் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழலாம், நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும், நம்மளுடைய குறைபாடுகள் குறையும் என்பதனால் அரசிடம் முறையிடுவதை தவிர்த்துவிட்டு கடவுளிடம் அந்த கடவுளுக்கே தற்போது நீங்கள் கடவுளை தேடி செல்லும் பொழுது இந்த கடவுளுக்கே கட்டுப்பாடு விதிக்கிறது அரசு. ஆகவே மக்களே, ஆண்டவனிடம் முறையிடுவதை விட அரசிடம் முறையிடுங்கள். உங்களுடைய பக்தி என்ற மார்க்கத்தில் கடவுளை நாடி அவரிடம் குறையை சொல்வதை விட உங்களுடைய குறைகளை நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசனிடம் சொல்லுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி உங்கள் மாவட்டத்தில் உள்ள குறை குற்றங்கள், வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குது, தண்ணி வசதி எப்படி இருக்குது, அரசு சார்ந்த உதவிகள் சரியாக கிடைக்கிறதா, அரசு நிர்வாகம் சரியாக இருக்கிறதா என்று அனைத்து மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றாக ஓட்டு போட்ட மக்கள், அதாவது ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டவரானாலும் சரி, எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டவரானாலும் சரி, எல்லோரும் மனிதர் தான். எல்லாரும் ஒரு குல மக்களே. அப்போ எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டத்திலே இந்த எம்எல்ஏ சரியாக செயல்படவில்லை, எங்கள் மாவட்டத்துக்கு சில குறைபாடுகள் உள்ளது, இந்த குறைபாடுகள் வேலைவாய்ப்புகள் உயர்த்த வேண்டும், எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், நீர் வரவில்லை, விவசாயம் சரியாக நடக்கவில்லை, அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது, எங்கள் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது. ஆண்டவன் எதையும் செய்யவில்லை. இறைவனுடைய படைப்பில் எல்லா உலகம் பூமி ஒன்றுதான், சுவாசிக்கும் சுவாசம் ஒன்றுதான், நீர் ஒன்றுதான். நீரை கூட கடவுளாக விற்கிறார். இறைவன் நீரை இலவசமாக தருகிறான் மனிதன் வாழ்வதற்கு. காற்றை இலவசமாக தருகிறான் கடவுள், இறைவன் மனிதன் வாழ்வதற்கு. இந்த பூமியை இலவசமாக தந்து உள்ளான் நம் இலவசமாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக. இதையெல்லாம் பிரித்து மனிதன் பாகுபாட்டை பிரித்து அவன் அதாவது வலிமை பெற்றவன் வசதியாக வாழ்வதற்கும், அவனுடைய சந்தோஷத்தை உயர்த்தி கொள்வதற்கும், தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய சக்தியை உயர்த்தி கொள்வதற்கும் பிறரை அடிமைப்பட்டு இங்கே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது மனிதன் தாக்குகிறானே தவிர மனிதனை கடவுள் தாக்கவில்லை. எந்த மதமானாலும் சரி, சுவாசிக்கும் சுவாற்றம் ஒன்று, குடிக்கும் நீர் ஒன்று, வாழும் பூமி ஒன்று, இதில் மதங்கள் ஏதும் இல்லை. ஆகவே மக்களே சிந்தியுங்கள். இந்த தமிழகத்தில் தற்போது 50 முக்கிய கோவில்களில் ஆன்லைன் மூலம் தரிசனம் செய்வதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து போராட வேண்டும். ஆண்டவனை தரிசிக்க எவரும் தடை போடக்கூடாது. ஆண்டவனை தரிசிக்க எவரும் தடை போடுவார். ஒரு தனிப்பட்ட மனிதன் இப்போ சென்ற காலங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவனை எல்லா கோயிலுக்கும் காலியாக இருந்துச்சு. அப்போ எந்த நோய் நொடிகளும் இல்லை. எல்லோருக்கும் ஓரளவுக்கு
சுதந்திரமாக வாழ்ந்தார்கள். எல்லோரும் வசதி வாய்ப்புகள் தேவைகள் எதுவும் இல்லை. இன்றைக்கு தேவைகள் அதிகரித்து உள்ளது. கடவுள் தர முடியுமா? மனிதன் போடும் சட்டத்திட்டங்களுக்கு, மனிதன் உருவாக்கிய பொருளாதாரத்துக்கு கடவுள் என்ன செய்ய முடியும்? ஆகவே நம்ம கடவுளை மனதில் நினைத்து கொண்டு அரசை எதிர்த்து போராட வேண்டும். அப்போது தான் ஒரு விடிவு காலம் வரும் என்பதை, நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல விடிவு காலம் வரும், நல்ல மனிதனுக்கு வாழ்க்கை அமையும் என்பதை என்னுடைய அரசியல் பார்வை. என்ன மக்களை, செய்வீர்களா? நிச்சயமாக செய்யுங்கள். எதிர்காலம் நம்மிடம் உள்ளது. நாம் எதிர்த்தால் மட்டுமே ஓட்டு போட்டதோடு உங்களுடைய கடமை முடிந்து போவதில்லை. அதை தட்டி கேட்கவும் உங்களிடம் உரிமை உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அனைத்து மக்களும் எழுச்சி பெற்று திரும்ப கேட்கும்போது தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேலை வாய்ப்புகள் வரும், நீர்நிலைகள் வரும், அதேபோல் விவசாயம் பெருகும், பொருளாதாரம் உயரும், உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்பதை தெரியும். கடந்த காலங்கள்லாம் ஏமாற்றப்பட்டார்களா அல்லது சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இனிமேலாவது வீழ்த்தி கொள்ளுங்கள். ஆகவே அரசு எடுக்கும் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி.